எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஒரு திருமணம் எப்போது செய்யலாம் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இது ஒரு ஆண் ஜாதகம். திருமணம் இவருக்கு நடந்துவிட்டது. நான் இந்த தசாபுத்தியில் திருமணம் செய்யலாமா என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவர் 28/10/1997 ஆண்டு பிறந்துள்ளார். விடியற் காலை 5:16 பிறந்துள்ளார். இவர் ஒரு ஆண் ஜாதகர். இவருடைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதமாகும். இவர் கடலூரில் பிறந்துள்ளார். இவர் கன்னி லக்கணம். லக்கணத்திலே சந்திரன், 2ஆம் இடத்தில் சூரியன் புதன், 3இல் சுக்கிரன் செவ்வாய், 5இல் குரு, 6இல் கேது, 7இல் சனி, 12இல் ராகு. இவர் பிறக்கும் பொழுது சூரியனுடைய திசையில் 3 ஆண்டு காலம் 1 மாதம் 12 நாட்கள் பிறந்துள்ளார். அதுக்கு பிறகு சந்திர திசை, அதுக்கு பிறகு செவ்வாய் திசை 20 வயது வரைக்கும், அடுத்து ராகு திசை 38 வயது வரைக்கும் ராகு திசை நடந்து கொண்டிருக்கிறது. இவருக்கு திருமணம் எப்போது நடந்தது? அதாவது ராகு திசை சனி புத்தியில் திருமணம் நடந்தது. ராசி லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருக்கிறார். இது திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பு. 7ஆம் அதிபதி நீசமாயிருக்கிறார். ஆனால் ஆதிபத்திய ரீதியில் பரிவர்த்தனை 7-5 பரிவர்த்தனை என்பது ஒரு நல்ல பரிவர்த்தனையாகும். ஆனால் 7ஆம் இடத்தில் சனி இருப்பது ஒரு குற்றம் குறையாகும். லக்னத்தில் அமாவாசை சந்திரன் இருப்பது அதனை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு குருவினுடைய பார்வை, 7ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி குரு லக்னத்தை பார்ப்பது ஒரு சிறப்பான ஒரு விஷயமாகும். ஆனால் 7ஆம் இடத்தில் சனி இருப்பது ஒரு குற்றமான ஒரு விஷயமாகும். ஆனால் திக்பலம் பெற்று குருவினுடைய வீட்டில் இருக்கிறார். இருந்தாலும் அது ஒரு குறைவான அமைப்பாகும். இவருக்கு 29 வயதில் திருமணம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இவருக்கு அந்த அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கும். குரு நீசமாக இருக்கிறார். 7இல் சனி இருப்பது ஒரு குறை. ராகு தசை சனி புத்தி சஷ்டாஷ்டக புத்தியில் இவருக்கு திருமணம் நடந்திருக்கிறது. ஆதிபத்திய ரீதியில் 5-7 என்பது ஒரு நல்ல பரிவர்த்தனை அமைப்பாகும். இவருக்கு திருமணமாகி இப்போ ஓராண்டு காலம் ஆகிறது. ஆனால் இதுவரைக்கும் இவருக்கு குழந்தை அமைப்பு இல்லை. அதனால் தான் சொல்கிறேன், இது போல எல்லாம் பாவகிரகங்களுடைய தொடர்பு கொண்டும் பொழுது, குரு நீசமாகி பரிவர்த்தனை அமைப்பில் இருப்பொழுது, திருமணத்தை தாமதப்படுத்தும் பொழுது அந்த திருமணமாகி உடனே குழந்தை பாக்கிய அமைப்பு கிடைக்கும். இதுபோல் சரியில்லாத அமைப்பில் செய்யும் பொழுது குழந்தை பாக்கிய அமைப்பு தடைபடும். அவர்கள் பிரிந்து இருக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். ஆனால் சுபபிரிவினையாக தான் இருக்கும். ஆனால் திருமணமாகி இவர் அவருடைய வில்லேஜில் இருக்கிறார். கணவர் வேலை விஷயமாக வெளியில் இருக்கிறார். இது போலெல்லாம் அமைப்பு இருக்குது. 11ஆம் இடம் குருவினுடைய பார்வையில் இருக்கிறது. இது ஒரு தவறான விஷயம். 7ஆம் அதிபதி நீசமாகி 11ஆம் இடத்தை பார்ப்பது இது ஒரு தவறான ஒரு விஷயமாகும். இது போல இருப்பதெல்லாம் திருமணத்தை ஒரு தாமதப்படுத்தி செய்தால் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பது இந்த வீடியோ பதிவில் பதிவிடுகிறேன். இவருக்கு வயது தற்போது 28 வயது 7 மாதம் 22 நாட்கள் ஆகிறது. அமாவாசை சந்திரன் இருப்பது லக்னத்தில் தவறு. அதேபோல் 12ஆம் அதிபதி சூரியன் குடும்பஸ்தானத்தில் நீசமாகி இருப்பது தவறு. லக்னாதிபதி புதன் அஸ்தங்கமாகி இருக்கிறது ஒரு தவறான விஷயமாகும். இதுபோல் எல்லாம் இருப்பதால் ஒரு திருமணத்தை தாமதப்படுத்தி செய்தால் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். ஆனால் யாரும் கேட்க மாட்டேன்றார்கள். சிறு வயதிலே திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆவலோடு செய்து தசாபுத்தியின் அடிப்படையில் சரியில்லாமல் இருந்தால் சில பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. இதை கொஞ்சம் ஜோதிட விழிப்புணர்வோடு செய்தால் அவர்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதை இந்த வீடியோ பதிவில் பதிவிடுகிறேன். மற்றொரு வீடியோ பதிவில் வேற ஒரு விஷயத்துடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.